இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணி வச்சுக்கோங்க. IPL 2027 சீசனுக்கு இன்னும் நிறைய நாள் இருந்தாலும் இப்பவே ட்ரேட் பேச்சுகள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல முக்கியமா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை வைத்து வெளியாகும் தகவல்கள் தான் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியோட நிக்கோலஸ் பூரனை மும்பை இந்தியன்ஸுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஹர்திக் பாண்டியாவை வாங்க முயற்சி செய்யறதா தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கிடையில ஹர்திக்க வாங்க லக்னோ மட்டுமில்ல KKR மற்றும் CSK அணிகளும் ஆர்வம் காட்டுறதாவும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரேட் தொடர்பா இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகல. மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக்க ட்ரேட் செய்ய முடிவு பண்ணிட்டாங்கன்னு உறுதி செய்யப்படல. ஹர்திக்க ட்ரேட் பண்ண மும்பை சம்மதிச்சாலும் அவருக்கு இணையான ஆல்ரவுண்டரை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால இப்போதைக்கு ஹர்திக் மும்பை அணியிலிருந்து வெளியேறுவது உறுதின்னு சொல்ல முடியாது. நிக்கோலஸ் பூரன் ஹர்திக் ட்ரேட் தகவலும் தற்போது வெறும் பேச்சு மற்றும் யூகத்துல தான் இருக்கு. ஹர்திக் பாண்டியா மும்பை அணியிலேயே தொடரணுமா இல்ல CSK, KKR அல்லது லக்னோ அணிக்கு போகணுமா? உங்க சாய்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.